இப்ப ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாவே ஜோதிகாவோட சாரி, அம்பானி வெட்டிங்ல நீதா அம்பானி அவங்க வேர் பண்ணியிருந்த சாரி, நயன்தாராவோட சாரி, இந்த மாதிரி வந்து நிறைய செலிபிரிட்டி இன்ஸ்பயர்டு கலெக்ஷனை வந்து ரொம்ப பூம் பண்றீங்க. சரி, நான் தெரியாம ஒரு விஷயம் கேட்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து எஸ்பெஷலி விமன்ஸ் எல்லாருமே வேற வேற பாடி ஸ்ட்ரக்சர்ல நீங்க இருக்கீங்க. ஒருத்தங்க லீனா இருப்பீங்க, ஒருத்தங்க ஃபேட்டா இருப்பீங்க, ஒருத்தங்க பிளஸ் சைஸா இருப்பீங்க, எப்படி வேணாலும் இருப்பீங்க. அப்படிங்கிறப்போ உங்க பாடிக்கு எந்த கைண்ட் ஆஃப் சாரி, என்ன கைண்ட் ஆஃப் கலர் வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வேர் பண்ணலாமே. இப்ப நயன்தாராவுக்கும் நீதா அம்பானிக்கும் ஒரு சாரி நல்லா இருக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிசைனர் உட்காந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த சில் அவுட்டுக்கு அவங்களுக்கு இந்த சாரி தான் கரெக்டா இருக்கும், இந்த எல்போ வரைக்கும் பிளவுஸ் போட்டாதான் கரெக்டா இருக்கும்னு அதுக்குன்னே ஒரு டிசைனர் இருந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நம்மள அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு டிசைனர் வந்து பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி செலிபிரிட்டி இன்ஸ்பயர்டு கலெக்ஷனை நீங்க அடுத்தடுத்து உருவாக்காம உங்களோட அப்பியரன்ஸ்க்கு எது நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி காஸ்டியூமை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வேர் பண்றது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.